நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னாகாந்த் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் இருக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, ஒரு நாடக எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய உரிமைக்காக பயங்கரமாக போராடின ஒரு பர்சனு. இவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாகுச்சோ இல்லையோ, இவங்களுக்கு எதிர்ப்பு தான் உருவாச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரன்றது வேறுபட்ட ஒன்றா இருந்தது, இவங்க சொன்ன கருத்துக்கள்ன்றது வேறுபட்டதாக இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை இழந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடகத்தினுடைய அந்த எழுத்தாற்றல் அப்படின்றது அவங்கள வருது. அப்போ தான் அவங்க வந்து நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 குழந்தைங்க, ஒரு விதவையாக 7 குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சர்வே பண்ணுறதுன்றதே, ஒரு 7 குழந்தைங்களை வளர்த்து அவங்கள படிக்க வச்சு பேராளாக்குறதுலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு மிகப்பெரிய எழுத்தறிவு, அந்த ஆற்றல், இந்த அவங்களுடைய கஷ்டத்தை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த எழுத்துன்றது அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாடகன்றது வெளியே வர அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது பயங்கர ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ, அது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு